ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இவங்க தான் எங்கள் அத்தை. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். வடை செய்யறதுக்கு கடலப்பருப்பை ஆட்டுக்கல்லில் ஆட்டிகிட்ருக்காங்க. எப்பயுமே இவங்க இப்படி தாங்க செய்வாங்க. இந்த கல்லில் ஆட்டி செய்கிற வடை பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா போர் பைப்பை செக் பண்ணுறதுக்கு என் நாத்தனார் வீட்டுக்காரும் ஒரு மெக்கானிக்கும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காத செலவு தான். இது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் செலவு. சரி, புதுசாகவே நம்ம பைப் வாங்கி போட்டுடலாம், அடிக்கடிக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புதுசாகவே பார்த்திங்கன்னா பைப் வாங்கி போட்டுட்டோம். பழைய பைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகிடுச்சு, அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வடை செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் அத்தை எப்பயுமே வடை பார்த்திங்கன்னா விறகடுப்பில் தான் செய்வாங்க. இப்போ அவங்களால ரொம்ப நேரம் உட்காந்து செய்ய முடியல, அதனால் நானே செஞ்சது. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சிட்ருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சிங்க. மல்லிகைப்பூ செடி ஒன்று இருக்குது. ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இருக்குது. கட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மல்லிகைப்பூ வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பறிக்கிறதுக்குள்ளே லைட்டாக விரிஞ்சிருச்சு. ஸோ கட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே விரிஞ்சிருச்சு. பாருங்கள், நான் கட்டிட்ட பின்னாடி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா விரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் கழித்து எடுத்த வீடியோ தாங்க. இந்த இடத்துல தான் போர் போட்ட இடம். போர் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த புகை போன மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஜேசிபி வச்சு டிராக்டரில் 2 லோடு போட்டு அனுப்பி விட்டுட்டோம். ஸோ அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான், எதுக்குமே அது யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. வச்சு எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டோம். இந்த மண் பார்த்திங்கன்னா இப்போ பேஸ்மெண்ட்டம் போடுறதுக்காக நாங்கள் வாங்கி போட்ட மண். இங்கே பாருங்கள், பேஸ்மெண்ட்டம் தான் நாங்கள் இப்போ போட்டுட்டோம் சுற்றி. என்னென்னா வந்து இதை கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் காம்பவுண்டு கட்டலான்னு இருக்கோம். ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை நான் காமிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டு மாமரம் தான். இந்த மாமரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மாம்பழம் இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மாம்பழம் கூட இல்லை. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இதை பழுக்க வச்சு சாப்பிட்லான்னு அதிலே பழுக்க வச்சுட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.